ரஷ்யா கூட வணிகம் நடத்தக்கூடாதுன்னு இந்தியாவை தொடர்ந்து மிரட்டிட்டு வராரு ட்ரம்ப். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தலைன்னா இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள்ல ட்ரம்ப் அதிக வரி விதிப்பார்னு செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் மிரட்டிட்டு வராரு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில இந்தியா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு நான் சொல்வது இதுதான், இந்த போர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும். நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கினா நாங்கள் உங்களை அழித்து விடுவோம் என்றும் உங்கள் பொருளாதாரத்தை நசுக்க போகிறோம் என்றும் சொல்லியிருக்காரு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு தேவையான நிதியை கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் பெற்று வராங்கன்னு இந்தியா, சீனா, பிரேசில் அதிக எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்கா ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இந்த நாடுகள் நிறுத்த வேண்டும்னு தொடர்ந்து மிரட்டிட்டு வராங்க. மேலும் ட்ரம்ப் அடுத்த 50 நாட்களுக்கு அமைதி ஒப்பந்தம் செய்ய வேண்டும்னு ஒரு உத்தரவு போட்டாரு. ஆனால் ரஷ்யா அதை கவனிக்கவே இல்லை. அமைதிக்கு தயார், ஆனால் போரில் எங்கள் இலக்கை முதலில் அடைய வேண்டும் என்றது ரஷ்யா. இந்தியா, சீனா உள்ளிட்டவை ரஷ்யாவுடன் நெருக்கமான வர்த்தக உறவை கொண்டு இருக்காங்க. இது தொடர்பா சில நாட்களுக்கு முன் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்க கூடாதுனோ, அப்படி வாங்குனா 100% வரி விதிப்பேன்னு ட்ரம்ப் மிரட்டிட்டு வராரு. தற்போது அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா ஒன்றை முன்மொழிந்திருக்காரு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்க வேண்டும்னு ட்ரம்பின் மிரட்டலை உறுதிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் இந்த மிரட்டலுக்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காமல் இந்திய பிரதமர் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது.